ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டிஎன்பிஎஸ்சி வெற்றி பேச்சு சேனலில் இன்றைக்கி மேக்ஸ் அண்ட் ரீசனிங் டாப்பிக்கில் இருக்கக்கூடிய லாஜிக்கல் ரீசனிங் அந்த டாபிக் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ லாஜிக்கல் ரீசனிங் பொறுத்த வகையில் நம்ம ஆல்ரெடி அதில் உள்ள 4 டைப்ஸ் வந்து பார்த்தாச்சு. ஸோ இன்றைக்கி லாஸ்ட் இருக்கக்கூடிய 5th டைப் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு அந்த இது ரெண்டுக்குமே நிறைய பேர் வந்து கொஷின் தமிழில் கொடுங்க. ஆல்ரெடி நம்ம மேக்ஸ் டாபிக் வைஸ் பார்த்துட்டே இருக்கோம். அதில் எல்லாமே தமிழ் அண்ட் இங்கிலீஷ் தான் பார்த்தோம். ஸோ இந்த டைம் எனக்கு கொஞ்சம் டைம் இல்லாதனால நான் உங்களுக்கு தமிழில் வந்து சொல்ல மட்டும் செஞ்சுட்டு கொஷின் இங்கிலீஷில் மட்டும் கொடுத்துருந்தேன். ஸோ நிறைய பேர் வந்து தமிழில் கேட்டிருந்தீங்க. ஸோ இப்போ நம்ம இன்றைக்கி இதுவும் இங்கிலீஷில் மட்டும் தான் இருக்குது. நான் சொல்கிறேன், பட் உங்களுக்கு நம்ம டெலிகிராம் சேனல் இருக்கு இல்லையா, அதில் நான் வந்து அதுக்கான ஃபஸ்ட்டு அந்த டைப் 1லேருந்து டைப் 5 வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா சம்முக்குமே நான் உங்களுக்கு தமிழில் கொஷின் வந்து டெலிகிராம் சேனலில் நான் உங்களுக்கு சீக்கிரமாகவே ஷேர் பண்ணிடுறேன். ஸோ வேணுன்றவங்க அதில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம கிளாஸ் மட்டும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், டைப் 5ல் ஃபஸ்ட் கொஸ்டின். 8 ஃப்ரெண்ட்ஸ் ABCDEFGH இவங்க எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, ஆர் சிட்டிங் இன் ஏ ஸ்ட்ரெயிட் லைன். அதாவது 8 ஃப்ரெண்ட்ஸு, இந்த A to H வரைக்கும் கொடுத்துருக்காங்களே, அவங்களாம் 8 ஃப்ரெண்ட்ஸு. இவங்க எல்லோரும் எப்படி இருக்காங்கன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் உட்காந்துருக்காங்க. ஆல் ஃபேஸிங் த நார்த். எதை பார்த்து உட்காந்துருக்காங்க? இப்போ ஒரு டேபிள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு இப்படி இருக்குது, இந்த இதில் அந்த டேபிளில் இப்படி ஸ்ட்ரெயிட் லைனாக உட்காந்துருக்காங்க. எல்லாருமே நார்த்தை பார்க்க, நார்த்துனா மேலே தானே, ஸோ நார்த்தை ஃபேஸ் பண்ணுற மாதிரி உட்காந்துருக்காங்க. நார்த்தை ஃபேஸ் பண்ணுற மாதிரினா அவங்க ஃபேஸ் இந்த சைடு இருக்கும், இந்த மாதிரி உட்காந்துருக்காங்க. டேபிளில் எப்படி உட்காந்து இங்கே காலை தொங்க போட்டு உட்காந்துருப்பாங்க இல்லையா, அந்த பொசிஷனில் நார்த்தை பார்க்க உட்காந்துருக்காங்க. யார்? இந்த A to H வரைக்கும் இருக்கக்கூடிய 8 ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுல அவங்க ஒரு சில கண்டிஷன் சொல்கிறாங்க. அது என்னென்னு பாருங்கள். F is sitting between D and H. F வந்து என்னவா, Dக்கும் Gக்கும் நடுவில் F இருப்பாங்களாம். அடுத்தது B is sitting between என்னவா, H and EA. Hக்கும் Aக்கும் நடுவில் யார் இருப்பாங்களாம்? Bன்றவங்க இருப்பாங்களாம். அடுத்தது என்ன சொல்கிறாங்க, E is third to the left of G. E வந்து Gயுடைய தேர்டு லெஃப்டில் இருப்பாங்க. ஸோ எல்லாருமே ஃபேஸிங் நார்த் அப்படிங்கையில் கண்டிப்பாக Gயுடைய இந்த சைடு லெஃப்டில் தான் யார் இருக்க முடியும்? E இருக்க முடியும் கண்டிப்பாக. ஏன்னா ஃபேஸிங் நார்த் அப்படிங்கையிலே இதுதான் அவருடைய ரைட்டு, இது அவருடைய லெஃப்ட் ஆயிரும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி தான் வரும். அப்போ பாருங்கள், இப்போ அடுத்தது என்ன சொல்கிறாங்க, G is sitting at one of the corner. ஸோ இந்த 8 பேர் இருக்காங்க இல்லையா, மொத்தம் அந்த 8 பேரில் ஒன் ஆஃப் த கார்னரில் யார் இருக்காங்களாம்? G இருக்காங்களாம். அப்போது ஒன்று இந்த கார்னரில் இருக்கணும், இல்லை இந்த கார்னரில் இருக்கணும் இல்லையா. அப்போ நம்ம இதில் எந்த கார்னர் எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கலாம்? அவங்க என்ன க்ளூ கொடுத்துருக்காங்க, E is third to the left of G அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போது E வந்து தேர்ட் டு த லெஃப்ட்னா G இந்த இடத்துல இருக்குன்னா தான் 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு E இந்த இடத்துல வர முடியும். இந்த பக்கம் பார்க்க கீழே இருந்தாங்கன்னா ஃபேஸிங் நார்த்துங்கையில் இது அவருடைய ரைட், லெஃப்ட் சைடில் தான் E வரணுன்றாங்க. அப்போ லெஃப்ட் சைடில் Eக்கு எங்கே இடம் இருக்குது? இல்லை. அப்போ இந்த பொசிஷன் கண்டிப்பாக வராது. ஸோ G வந்து உங்களுக்கு எங்கே தான் வரணும்? இந்த சைடு கார்னரில் வரணும். E தேர்ட் டு த லெஃப்டில் வரணும். ஸோ இதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். அடுத்தது பாருங்கள், H is third to the left of C. H வந்து Cயுடைய தேர்ட் லெஃப்டில் இருக்காங்க அப்படின்றாங்க. 2 பேர் தள்ளி, Cலேருந்து 2 பேர் தள்ளி இருக்காங்கன்றாங்க. அப்போ who is sitting between A and E அப்படின்றாங்க. ஸோ இதை நம்ம இப்போ எப்படி ஃபில் பண்ணணும்னு பார்க்கலாமா, அமைச்ச பிளேசஸை. ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி இதில் இந்த GE அந்த காம்பினேஷனை முடிச்சிட்டோம் இல்லையா. G வந்து தேர்ட் டு த லெஃப்ட் அது முடிச்சாச்சு. அடுத்தது மிச்சம் இருக்கதான் நம்ம பார்ப்போம். Dயும் என்ன சொல்கிறாங்க, DFக்கும் நடுவில், Dக்கும் Gக்கும் நடுவில் யார் இருப்பாங்க? F. அப்போ ஆல்ரெடி இங்கே G இருக்குது, அப்போ DF இங்கே வந்துடுமா? முடிஞ்சது. அப்போ இந்த இதையும் நம்ம முடிச்சாச்சு. அடுத்தது பாருங்கள், HB, அதாவது Hக்கும் Aக்கும் நடுவில் B அப்படின்ட்டாங்க. அடுத்தது இன்னொரு இது நமக்கு இருக்கக்குள்ள என்னது, H வந்து Cயுடைய தேர்ட் லெஃப்டில் இருக்காங்க. அப்போ இங்கே நமக்கு மொத்தமே 4 பிளேஸ் தான் இருக்குது இல்லையா. இந்த 4 பிளேஸில் C இங்கே வச்சு பாருங்கள், C இங்கே இருந்தால் தான் தேர்ட் டு த லெஃப்டில் H இங்கே வர முடியுமா.
ஆல்ரெடி ஹைச்சுக்கும் ஏக்கும் நடுவில் தான் என்னன்னு சொல்லிட்டாங்க, பின்னு சொல்லிட்டாங்க. அப்போ மிச்சம் இருக்கதையும் ஃபில் பண்ணிடலாம். ஸோ முடிஞ்சிடுது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பசங்க கொடுப்பாங்க. நீங்கள் என்ன செய்யணும், அதை வந்து அவங்க என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதை பொறுத்து இந்த மாதிரி நீங்கள் பிளேசஸ் பண்ணணும், யார் யார் எங்கெங்கே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதை இப்போ பண்ணி முடிச்சிட்டோம் நம்ம. இப்போ அவங்க கொடுத்துருக்க நமக்கு அவங்க கொடுத்துருக்க க்ளூ வச்சு நம்ம ஃபில் பண்ணியாச்சு. ஸோ ஃபைனலாக அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்கள். ஃபைனலாக ஹூ இஸ் சிட்டிங் பிட்வீன் ஏ அண்ட் இ. அப்போ ஏ அண்ட் இங்கே இருக்காங்க, ஏக்கும் ஈக்கும் நடுவில் யாருன்னு கேட்காங்க. யார் இருக்கா, சி. அப்போ ஆன்சர் நமக்கு 4th ஆப்ஷன் சி. அவ்வளோதான். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 7 ஃப்ரெண்ட்ஸ் O to U வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஒரு மூவி பார்க்குறாங்க, சிட்டிங் இன் ஏ ரோ, ஒரு ரோவில் உட்காந்து பார்க்குறேன்னு சொல்கிறாங்க. எஸ் சிட்டிங் அட் ஒன் எக்ஸ்ட்ரீம் எண்டு. மொத்தம் 7 பேர் இருக்காங்க இல்லையா, 7 பேர் 7 பேர்ன்றனால 7 கூட போட்டேன். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, எஸ் வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் எண்டலன்னு சொல்கிறாங்க. அது நமக்கு இந்த எண்டான்னு தெரியாது அந்த சீட்டுடைய. அப்போ நம்ம ரெண்டுலேயும் போட்டு வச்சுக்குவோம். அடுத்தது என்ன சொல்கிறாங்க பாருங்கள். Q இஸ் சிட்டிங் செகண்ட் டு த ரைட் ஆஃப் எஸ். ஸோ இப்போ இவங்க இங்கே இருந்தால் நார்த்தை ஃபேஸ் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது செகண்ட் டு த ரைட்டுன்னா எங்கே வரணும், இது ஃபஸ்ட்டு இது ஃபஸ்ட்டு, இது செகண்ட். அப்போ இந்த இடத்துல யார் வரணும், Q வரணும், செகண்ட் டு த ரைட்டு. இப்போ இங்கே நார்த்தை ஃபேஸ் பண்ணி நமக்கு எதுவும் கொடுத்துருக்காங்களான்னு நம்ம பார்க்கணும். கொடுக்கலன்னா விட்டுடலாம். ஸோ நம்ம இதை கடைசி எடுத்து செக் பண்ணி பார்ப்போம். இது கரெக்டாக வரலைன்னா திரும்ப இதை நம்ம செக் பண்ணி பார்ப்போம். அப்போ இப்போ பாருங்கள், Q போட்டாச்சு. அடுத்தது என்ன சொல்கிறாங்க, P இஸ் சிட்டிங் பிட்வீன் O அண்ட் Q. ஓக்கும் Qக்கும் நடுவில் யார் இருக்காங்களாம், P. அப்போ Q ஆல்ரெடி இங்கே வந்துட்டு இந்த இடத்துல நம்ம O போட்டால் அது சரிப்பட்டு வருமா, இந்த இடத்துல O போட்டால் சரிப்பட்டு வராது. ஏன்னா Pக்கும் Qக்கும் நடுவில் யாருன்னு சொல்கிறாங்க, ஓக்கும் Qக்கும் நடுவில் P இருக்காங்க. அப்போ O இங்கே போட்டால் ஓக்கும் Qக்கும் நடுவில் P வந்துடுவாங்களா, முடிஞ்சுது. ஸோ இதுவும் முடிச்சு வச்சுருமா. அடுத்தது பாருங்கள், U இஸ் நாட் அட் எனி எக்ஸ்ட்ரீம் எண்டு. ஸோ இந்த எண்டு இருக்கு இல்லையா, இந்த பிளேஸ் இருக்கு இல்லையா, இந்த பிளேஸில் U வரமாட்டாங்க அப்படின்றாங்க. இந்த லாஸ்ட் பிளேஸில் U ஆல்ரெடி இங்கே எஸ் வந்துட்டாங்க. ஸோ அந்த இடத்துல U வரமாட்டாங்கன்றாங்க. O இஸ் நாட் அட் எனி எக்ஸ்ட்ரீம் எண்டு. ஓவும் எண்டில் கிடையாதுன்றாங்க. நம்ம ஆல்ரெடி O வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், அதனால் அதுவும் பிரச்சனை இல்லை. அடுத்தது பாருங்கள், R இஸ் சிட்டிங் இமீடியட் லெஃப்ட் டு T. R வந்து டீயுடைய இம்மீடியட் லெஃப்டில் இருக்காங்களாம். அப்போ இம்மீடியட் லெஃப்ட்னா T இங்கே இருந்தால் மட்டும்தான் அடுத்தது, ஏன்னா இங்கே இருக்கிறது ஒரே பிளேஸ் தான். அப்போது T இங்கே இருந்தால் மட்டும்தான் அடுத்த இம்மீடியட் லெஃப்ட்னா அடுத்த லெஃப்ட்டில் இருப்பாங்க. அப்போ அதையும் நம்ம எழுதியாச்சு. இப்போ மிச்சம் இருக்க U இந்த இடத்துல வந்துடுவாங்களா, முடிஞ்சு போச்சு. இப்போ என்ன கேட்காங்க, ஹூ இஸ் சிட்டிங் இன் த மிடில். அப்போ இருக்கிறதுலே மிடில் யார், இங்கே 3 பேர் போயிடறாங்க, இங்கே 3 பேர் போயிடறாங்க. அப்போ மிடில் இருக்கிறது P. 3rd ஆப்ஷன் தான் நம்ம கரெக்ட் ஆன்சர். ஸோ அவங்க கொஷினை கொடுத்துருக்காங்க, அதை நம்ம என்னன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போட்டோனாலே ஆன்சர் வந்துடும். இப்போ அடுத்து பாருங்கள், 7 எம்ப்ளாயி கொடுத்துருக்காங்க. ரீச் தேர் ஃபேக்ட்ரி இன் அ பர்டிகுலர் சீக்வன்ஸ். ஒய் ரீச்சஸ் இம்மீடியட்லி பிஃபோர் T. மொத்தம் எத்தனை பேர் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 7 பேர் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு என்ன சொல்கிறாங்களா, அந்த ஃபேக்ட்ரியில் ஒய் ரீச்சஸ் இம்மீடியட்லி பிஃபோர் T பட் டஸ் நாட் இம்மீடியட்லி ஃபாலோ W. அதாவது அந்த ஃபேக்ட்ரிக்கு ஒவ்வொருத்தராக ரீச் ஆகுறாங்க. அதில் ஒய்ன்றவங்க 7 பிளேஸு, 1 2 3 4 5 6 7 இப்படி வச்சுக்கோங்க. இந்த 7ல் அவங்க என்ன சொல்கிறாங்க, ஒய்ன்றவங்க டீயுடைய இமீடியட் பிஃபோர், அதுக்கு முன்னாடி வந்துடுறாங்க கரெக்டாக. அதுதான் இப்போ நம்ம இப்படி எழுதியிருக்கோம். முந்தின, அதாவது ஒய் முதல்ல வருவாங்க, ஒய்க்கு அடுத்தது உடனே யார் தான் வருவா, T. அதான் அதுக்கான மீனிங். அடுத்தது பாருங்கள், பட் டஸ் நாட் இம்மீடியட்லி ஃபாலோ W. Wவை இவங்க 2 என்ன செய்ய மாட்டாங்க, அந்த ஒய்ன்றவங்க இம்மீடியட்டாக ஃபாலோ பண்ண மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், V இஸ் த லாஸ்ட் ஒன் டு ரீச். V தான் கடைசி வருவாங்கன்றாங்க. அப்போ கடைசி Vயை போட்டுருங்க. அடுத்தது பாருங்கள், எக்ஸ் இம்மீடியட்லி ஃபாலோஸ் T. இம்மீடியட்டாக எக்ஸை யார் ஃபாலோ பண்ண, டீயை யார் ஃபாலோ பண்ணி வரா, எக்ஸுன்றவங்க. அப்போ டீக்கு அடுத்து எக்ஸ் வந்துடுவாங்க. அடுத்தது பாருங்கள், எக்ஸ் அது போட்டாச்சு. அண்ட் சப்சீக்வெண்ட்லி ஃபாலோட் பை இசட். இது டீயை பற்றி அடுத்து என்ன சொல்கிறாங்க, இந்த டீன்றவங்க சப்சீக்வெண்ட்டாக அடுத்தது எக்ஸ் முதல்ல வராங்க இல்லையா டீக்கு அடுத்து, அதுக்கடுத்து சப்சீக்வெண்ட்டாக ஃபாலோ பண்ணி வர்றது யாராம், இசட் அப்படின்றாங்க. ஸோ இசட் எக்ஸுக்கு அடுத்து யார் வராங்க, இசட். W reaches before T.
ஸோ இப்போ இந்த 4 பேருடைய ஆர்டர் வந்து நமக்கு வரிசையாக தெரிஞ்சுட்டு லாஸ்ட் ஒன்றும் தெரிஞ்சு போச்சு. அப்போ நமக்கு இங்கே மிச்சம் இருக்கிறது என்னது, 6 பிளேஸ் இருக்குது. இந்த 6 பிளேஸை நம்ம ஃபில் பண்ணணும். இந்த 4 பேர் வந்து முன்னாடி நாளாகவும் வரலாம், இல்லை அடுத்த இந்த நாள் இந்த 6 இடத்துல இந்த 4 பேர் அப்படின்றவங்க எங்கே வேணாலும் ப்ளேஸ் ஆகலாம் இல்லையா? ஸோ அது எப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க அவங்க இந்த க்ளூ கொடுத்துருக்காங்க பாருங்கள். டபிள்யூ ரீச்சஸ் பிஃபோர் டீக்கு முன்னாடியே யார் ரீச் ஆயிடுவாங்களாம், டபிள்யூ ரீச் ஆயிடுவாங்களாம். ஆனால் அதுக்கு முன்னாடி இன்னொரு க்ளூ கொடுத்துருக்காங்க பாருங்கள். த ஒய் ரீச்சஸ் இமீடியட்லி பிஃபோர் டி பட் டஸ் நாட் இமீடியட்லி ஃபாலோ டபிள்யூ. டீக்கு முன்னாடியே வந்துடுறாங்க, ஆனால் டபிள்யூவை இம்மீடியட்டாக ஃபாலோ பண்ணலை. அப்போது ஒய்க்கு மேலே ஒரு ஆள் விட்டுட்டு அதுக்கு முன்னாடி தான் யார் வரா, டபிள்யூ. ஸோ இதை மட்டும் கொஞ்சம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அவங்க கொடுத்துருக்க டபிள்யூ டீக்கு முன்னாடியே வந்துடுறாங்கன்றாங்க. அப்போது கண்டிப்பாக இந்த இது மேலே வராது, அதாவது ஃபஸ்ட்டு 4ல் இந்த 4 வராது. ஒய்டி எக்ஸ் இசட்ன்றது அவங்களுக்கு கொடுத்த ஆர்டர் தான், அது ஃபஸ்ட்டு 4ல் கண்டிப்பாக வராதுன்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ கண்டிப்பாக கடைசி நாளில் தான் அப்போ வந்து ஆகணும். அப்போ கடைசி நாளில் வரும்போது பாருங்கள், அவங்க என்ன சொல்கிறாங்க, இசட் டபிள்யூ வந்து ஒய்க்கு மேலே இந்த 2 இடத்துலையும் ஏதோ ஒரு இடத்துல வரணும். அதை எந்த இடன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க கொடுக்குற க்ளூ தான் என்னது, இது வந்து இமீடியட்டாக டபிள்யூவை ஃபாலோ பண்ணாது. அப்போ இமீடியட்டில் அப்போ முன்னாடி வரக்கூடாது, அதையும் தாண்டி இருக்கிற இன்னொரு பிளேஸ், ஒரே ஒரு பிளேஸ் இருக்குல்லையா, அங்கே தான் கண்டிப்பாக டபிள்யூ வரணும். அப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஃபில் பண்ணியாச்சு. மிச்சம் இருக்கிறது என்னது, யூ. அதுதான் 2வது இடத்துல வரும். இப்போ அவங்க கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, ஹூ இஸ் த செகண்ட் டு ரீச் த ஃபேக்ட்ரி. ஸோ அந்த செகண்ட் வந்தால் நமக்கு கொஸ்டினே கேட்டிருக்காங்க. ஸோ இந்த டபிள்யூ மித்த எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக இருக்குது, டக்கடன்னு போட்டுருவீங்க. அந்த டபிள்யூன்றதுக்கு 2 க்ளூ இருக்குது. அந்த 2 க்ளூவையும் கரெக்டாக கவனித்தா மட்டும்தான் நமக்கு என்ன செய்ய முடியும், ஆன்சர் பண்ண முடியும். அப்போ யூ தான் நமக்கு செகண்டாக என்ன செய்கிறாங்க, அந்த இடத்த ஃபேக்ட்ரியை ரீச் பண்ணுறாங்க. அவ்வளோதான். அடுத்தது பாருங்கள், யூ ஆர் கிவன் எ கொஸ்டின் 3 ஸ்டேட்மெண்ட். அதாவது ஸ்டேட்மெண்ட்டு நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோம் இல்லையா, ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு கன்க்ளூஷன், அந்த மாதிரி இங்கே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஐடென்டிஃபை விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஆர் நெசசரி ஆர் சஃபிஷியன்ட் டு ஆன்சர் த கொஸ்டின். இந்த கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் பண்ணுறதுக்கு, அதாவது நம்ம இந்த மாதிரி இப்போ பசில் பார்க்குறோம் இல்லையா, இந்த மாதிரி உள்ள பசிலை சால்வ் பண்ணுறதுக்கு அவங்க கொடுத்துருக்க கொஸ்டினில் எதெல்லாம் எஃபிஷியண்ட்டாக நமக்கு இருந்தால் போதும் அப்படின்னு தான் கொஸ்டின் கேட்குறாங்க. அப்போ பாருங்கள், முதல்ல கொஸ்டின் என்ன சொல்கிறாங்க, LMNOP இவங்க எல்லாரும் ஒரு ஸ்டாண்டிங் இன் ஏ சர்க்கிள் ஃபேஸிங் சென்டர். ஒரு சர்க்கிளில் யாரெல்லாம் நிற்கிறா, இந்த 5 பேர் நிற்கிறாங்க. இந்த 5 பேரும் இருக்காங்க, சென்டரை பார்க்க நிற்காங்க. சென்டரை பார்க்க நின்னாங்கன்னா எல்லாருடைய லெஃப்ட்டுங்க ரைட்டுங்க, இதான் எல்லாருக்குமே லெஃப்ட்டு ரைட்டு இங்கே உள்ளே பார்க்க நிற்கிறாங்க. ஸோ இது கொடுத்துட்டு ஹூ இஸ் ஸ்டாண்டிங் டு த ரைட் ஆஃப் எல்லுடைய ரைட்டில் நிற்கிறவங்க யார், இதுதான் இப்போ நமக்கு கொஸ்டின். அப்போ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க ஒரு 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. எந்த 2 ஸ்டேட்மெண்ட்டை வச்சு எல்லுடைய ரைட்டில் யார் இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கலாம். அதுக்கு எந்த 2 ஸ்டேட்மெண்ட் அல்லது 3 ஸ்டேட்மெண்ட், இல்லைன்னா ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட், எது வந்து போதுமானது, இல்லை இந்த 3மே பத்தாது தான். இதுதான் கேள்வியை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம அவங்க கொடுத்துருக்கிறது என்னன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க ஸ்டேட்மெண்ட்டு, நெக்ஸ்ட்டு டு எல் ஆர் பி அண்ட் எம். அதாவது எல்லுக்கு அடுத்த 2 பேர் யாரா, பியும் எம்மும் வரணுன்றாங்க. எல்லுக்கு அடுத்த பிளேஸில் பிஎம் 2 பேரும் வந்துடுவாங்க. ஓகே, இப்போ நம்ம எல்லாம் எக்ஸாம்பிளுக்கு இங்கே வச்சுக்கிடுவோமே. அப்போ அடுத்தது பி, அடுத்தது எம் வந்துடுவாங்கன்றாங்க. இல்லைன்னா முதல்ல என்ன சொல்கிறாங்க, பி அண்ட் எம் முடிஞ்சது. ஓ இஸ் ஸ்டாண்டிங் டு த ரைட் ஆஃப் பி. ஓ வந்து பியோடைய ரைட்டில் இருக்காங்க. அப்போ இங்கே நமக்கு பி இங்கே இருக்காங்கன்னா உள்ளே பார்க்க இருந்தாங்கன்னா இதான ரைட் சைடு, இம்மிடியட் ரைட் வந்து நமக்கு வராது இல்லையா. நமக்கு வந்து பி தான் பக்கத்தில் வரணும்னு கொடுக்கல, அவங்க 2 பேரும் அடுத்தடுத்ததுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம மாற்றி போட்டு பார்ப்போம். இப்போ பாருங்கள், எல்எம்மு இங்கே ஓ, அப்போ ஓ இஸ் ஸ்டாண்டிங் டு த ரைட் ஆஃப் பின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ பியுடைய ரைட்டில் ஓ வந்துடுறாங்க. இதை வச்சே நமக்கு கன்ஃபார்மாக இந்த இடத்துல எல்லா எம்மான்னு தெரிஞ்சிருது. ஸோ எல்லுடைய ரைட்டில் இப்போ யார் இருக்கா, இவங்க இங்கே பார்க்க இருக்காங்க. அப்போ இது எல்லுடைய ரைட்டு, இது லெஃப்ட்டு. அப்போ எல்லுடைய ரைட்டில் இப்போ யார் இருக்கா, எம் இருக்காங்க. அப்போ நமக்கு ஆன்சர் என்ன, அவங்க தானே கேட்டிருக்காங்க, ஹூ இஸ் ஸ்டாண்டிங் டு த ரைட் ஆஃப் எல், யார் இருக்காங்க, எம் இருக்காங்க. அப்போ இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டை வச்சே நம்ம கண்டுபிடிச்சாச்சு. 3ஆவது ஸ்டேட்மெண்ட் தேவைப்படுதான்னு பாருங்கள். ஓ இஸ் ஸ்டாண்டிங் டு த லெஃப்ட் ஆஃப் என், என்னுடைய லெஃப்ட்டில் ஓ இருக்காங்க. இது வந்து மிச்சம் இருக்கிறது நம்ம ஆக்சுவலாக இது 4மே ஃபில் ஆகிடுச்சுனாலே
மிச்சம் இருக்கிறது என்ன நாங்கள் நம்மளே போட்டுருவோம். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் நமக்கு தேவையே இல்லை. மொதல் 2 ஸ்டேட்மெண்ட்டை வச்சு என்ன செஞ்சிட்டோம், எல்லுடைய ரைட்டில் யார் இருக்காங்க நம்ம ஆன்சரை கண்டுபிடிச்சதுனால தேர்ட் ஸ்டேட்மெண்ட் நமக்கு தேவையே இல்லை. அப்போ நமக்கு இங்கே ஆன்சர் என்ன, ஸ்டேட்மெண்ட் 1 and 2 கெதர் ஆர் சஃபிஷியன்ட். அவ்வளோதான் ஆன்சர். ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்கதை நீங்கள் என்ன செய்யுங்க, ஃபஸ்ட்டு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. தமிழில் கேட்டிங்க, நான் உங்களுக்கு வந்து டெலகிராம் சேனலில் வந்து நான் உங்களுக்கு தமிழில் இதுக்குள்ளே இந்த எல்லா கொஷினுமே தமிழில் நான் உங்களுக்கு அனுப்பி விட்றேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதில் உள்ள கொஷின்ஸ் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் பேர்கள் கொடுத்துருக்காங்க. அரவுண்ட் ஃபேஸிங் த சர்க்கிள் ஃபேஸிங் அட் த சென்டர். ஒரு சர்க்கிளில் உட்காந்துருக்காங்க, சென்டரை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ ஒவ்வொருத்தருடைய பொசிஷன் என்னென்னன்றதை கொடுத்துருக்காங்க. கொஷின் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. பொசிஷன் என்னென்னு கொடுத்துட்டு கொஷின் என்ன கேட்காங்க, ஹவு மெனி பீப்புள் ஆர் சிட்டிங் பிட்வீன் வாசிம் அண்ட் சுப்ரியா. கிளாக் வைஸாக கவுண்ட் பண்ணும் பொழுது அவங்களுக்கு நடுவில் எத்தனை பேர் இருக்காங்க. அப்புறம் ஹூ இஸ் சிட்டிங் தேர்ட் டு த ரைட் ஆஃப் வார்ட்டிகா. வார்ட்டிகாவுடைய தேர்ட் டு த லெஃப்டில் யார் இருக்கா. இந்த 2 கொஷின். ஸோ இதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். எத்தனை பேர் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம் அடுத்த வீடியோவில்.